நல்லா கருப்பாக கருப்பாக பாலிஷ் பண்ணலாம். அதனால இப்படி பாலிஷ் பண்ணுறேன். அழகாக இருக்குது, நல்லா புதுசாக இருக்குது. பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோ சின்ன மார்க்கெட் சொல்லப்படுற வண்ணாரப்பேட்டையில இருக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியாங்க. அது ரொம்ப சின்ன சந்து தான். ஆனா அந்த சந்து நெடுக்க நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் விற்கிறாங்க. துணி மற்றும் ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள், மேலும் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டும் அங்க உள்ளவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு எந்த பொருளுமே நம்ம வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே திருப்திகரமான பொருட்களா நியாயமான விலையில கிடைக்குது. இதுல இன்னைக்கு நான் பார்த்த அசந்த கடை இந்த கவரிங் நகை கடை தாங்க. நிறைய கடைங்க அந்த பகுதியில இருக்கு. இது குறிப்பா மணவாட்டிகளுக்கு அலங்கரிக்கிறதுக்கான நகைகளை வாடகைக்கு விடுற கடைங்க அங்க இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான நகைகள் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட போட்டுக்கொள்ளக்கூடிய நிறைய நகைகள் அங்க விக்குது. அதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா அசல் தங்க நகைக்கு போலவே விக்குதுங்க. எது தங்கம் எது ஆர்டிபிஷியல் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரிஜினலா அங்க விற்கிறாங்க. இந்த நகைகள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தை போலவே இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கும் பெருகிட்டாங்க. வேதத்தை சொல்ற மாதிரியே தொடங்குவாங்க. நீங்க கொஞ்சம் அசந்தீங்கன்னா வேதத்துக்கு புறம்பான கருத்துக்களை நம்ம இதயத்துல சுலபமா விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இப்படிப்பட்டதான கள்ள தீர்க்கதரிசிக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளலன்னா என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நிச்சயமா யாருமே உங்களை வஞ்சிக்க முடியாது. God bless you all.